பாட்டியையும் பேத்தியையும் வீடு புகுந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு இளைஞர். சிறுமியுடன் ஏற்பட்ட காதல் இரட்டை கொலையில் முடிந்த பின்னணி என்ன? பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை. அன்று நடந்த ஒரு கொடூர சம்பவத்தால் குலை நடுங்கி கிடந்தது. அழுகை, ஓலம், ஒப்பாரி என அங்கிருந்த ஒவ்வொருவரின் கண்களிலும் சோகம் சூழ்ந்திருந்தது. காரணம், ஸ்ட்ரெச்சரில் மூச்சு பேச்சின்றி கிடக்கும் இந்த 2 சடலங்கள் தான். 17 வயது சிறுமியும் 65 வயது மூதாட்டியும் வீடு புகுந்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் தடுக்க வந்த சிறுமியின் சகோதரிக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கிறது. நடந்த இரட்டை கொலையின் பின்னணியை அறிய செய்தியாளர் நடேசனுடன் விசாரணையில் இறங்கினோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் கொண்டேகவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் பூபதி, கலையரசி தம்பதி. பூபதி அதே ஊரில் 2 வீலர் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு ஹரிதா, கௌசி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். 18 வயதான ஹரிதா கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 17 வயதான சிறுமி கௌசி 12ஆம் வகுப்பு வரை முடித்திருக்கிறார். இவர்களுடன் பாட்டி திருமாத்தாள் என்பவரும் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு சிறுமி கௌசி, அவரது அக்கா ஹரிதா, தாய் கலையரசி, பாட்டி திருமாத்தாள் ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த ஒரு வாலிபர் பாட்டி திருமாத்தாள் மற்றும் சிறுமி கௌசியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிறுமி கௌசி, அவரது சகோதரி ஹரிதா, பாட்டி திருமாத்தாள் ஆகியோரை சரமாரியாக குத்தி கிழித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். அக்கா, தங்கை, பாட்டி என மூவரும் வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சிறுமியும் அவரது பாட்டி திருமாத்தாளும் இறந்து போயிருக்கிறார்கள். சகோதரி ஹரிதாவுக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் முதலுதவி கொடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் நெகமம் அடுத்துள்ள கப்பலாங்கரை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பது தெரிய வந்தது. 19 வயதான அபிஷேக் கௌசியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கௌசியை பெண் கேட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அபிஷேக். அப்போது கௌசியின் தந்தை பூபதி, மகளுக்கு இன்னும் 18 வயது கூட ஆகவில்லை, அதற்குள் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என கூறி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து சம்பவத்தன்று இரவு மீண்டும் கௌசி வீட்டிற்கு சென்ற அபிஷேக், கௌசியின் தாயார் கலையரசி, பாட்டி திருமாத்தாள் ஆகியோரிடம் பெண் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த அபிஷேக் வீட்டிலிருந்த 3 பேரையும் கத்தியால் குத்தி இப்படி ஒரு கொடூரச் செயலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தப்பியோடிய கொலையாளி அபிஷேக்கை போலீசார் தேடி வந்த நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு அபிஷேக் விஷம் குடித்துவிட்டு நெகமம் காவல் நிலையத்தில் சரணடைந்து பகீர் கிளப்பியுள்ளார். தற்போது அபிஷேக்கை சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அபிஷேக்குக்கு போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.